வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஜப்பான் அனிமையான டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 8. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே மூசான் கிழிச்ச மனுஷன் வந்து டீமன் ஆகி அவன் ஒய்ஃபை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம தாஞ்சிரை வந்து துணி வச்சு அமுத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி யாரும் கிட்டேயும் வந்துடாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து மூசான் வந்து அவன் குழந்தை பயப்படுதுன்னு சொல்லி சரி கிளம்பலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது தாஞ்சிரோ யோசிக்கிறான், எப்படி இருந்தாலும் அவனை ஒரு வழியாக்கி தான் இப்போ மூசானிக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கான் பைத்தியக்கார மாதிரி. அப்போ வந்து காப்ஸ் வந்து விடு அப்படின்னு மாதிரி சொல்கிறான் இந்த டீமனை. அப்போ வந்து சொல்கிறான், இல்லை டீமனை விட்டோன்னா அட்டாக் பண்ணிடும் அப்படின்னு. யாரோ வந்து அவங்க கையை கிழிச்சிக்கிறாங்க. அப்போ வந்து இல்யூஷன் டீமன் ஆட்னு ஒன்று வருது. என்ன இன்னொன்று பிரச்சனையா அப்படின்னு மாதிரி தாஞ்சிரோ சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை நான் அவனை ஹெல்ப் பண்ண தான் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. இப்போ இந்த சீன் கட் பண்ணால் நம்ம மூசான் தான் காட்டுறாங்க. அப்போ வந்து மூசானோட குழந்தை வந்து அப்பா எங்கேப்பா போகிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது ஒருத்தன் வந்து குடியால் வந்து இடிச்சிட்டு போகிறான். அப்போ மூசான் வந்து சாரின்னு மாதிரி கேட்குறான். என்ன சாரி அப்படின்னு மாதிரி திமிராக பேசிட்டு நீ பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்க தாத்தா மாதிரி இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவன் டென்ஷனை அப்படியே கொண்டுடுறான். அப்போ வந்து உனக்கு தைரியம் இருந்தால் என்னோடய தம்பி என்ன மாதிரி பண்ணுவேன் போது அப்போ மூசான் அவனையும் அடிச்சுட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட நான் என்ன அவ்வளோ கேவலமாகவா இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இப்போ மூசான் வந்து அப்படியே அவனோட விரல் வச்சு அந்த பொண்ணு மேலே இது பண்ணி ரத்தத்தை கொடுக்குறான். அப்போ வந்து அப்படியே டக்குன்னு சொடக்கு போட்டோனையும் 2 பேர் வராங்க. அவன் வந்து இயரிங் போட்டுருக்கிறவனை வந்து கொன்றுங்க அப்படின்னு மாதிரி நம்ம மூசான் சொல்கிறான். அதோட அந்த பையனை பார்த்து ரொம்ப பயப்படுறான். யாருன்னு பார்த்தா ஒருத்தன் தான், யாருன்னு எப்படின்னு தெரில. இவன் அப்படியே கதி கலங்க வச்சுருக்கான் மூசானை. இப்போ வந்து இந்த கடைக்காரன் வந்து சொல்கிறான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய சாப்பாடு அப்படியே கீழே போட்டு போவேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறேன். இந்த பொண்ணு வாயிலையும் ஊட்டு அப்படின்னு மாதிரி சொல்லி கவலைப்படாதீங்க நானே 2 சாப்பிட்றேன் அப்படின்னு மாதிரி நம்ம தாஞ்சிரோ சொல்கிறான். எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி கண்டிப்பாக வரணும்ப்பா மதியம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து நம்ம நெசுக்கோவும் தாஞ்சிரோவும் நடந்து போகும்போது டக்குன்னு நெசுக்கு வந்து கோவப்படுறா. என்னென்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு பையன் இருக்கான். இவங்க தான் வந்து இல்யூஷன் டீமன் ஆர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அவன் வந்து கூப்பிட்றான் இந்த மாதிரி அவங்க கூப்பிட்றாங்கன்னு மாதிரி அதோட வந்து இவன் ரொம்ப கேவலமாக இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்போ தாஞ்சிரோ வந்து ஷாக்கா, இல்லை நீ இருட்டிலனால அப்படி சொல்கிற, நீ லைட்டில் பார்த்தோன்னா கண்டிப்பாக அழகாக இருப்பா, இல்லைனா அந்த பேம்பு எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக அழகாக இருப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கான். இப்போ வந்து இந்த பையன் வந்து ஒரு வுட்டுள்ள போகிறான். அதோட வந்து பாருங்கள் எல்லாம் பார்க்காத மாதிரி அப்படியே டக்குன்னு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது ஒரு பெரிய வீடு இருக்குது. அப்போ வந்து இந்த பையன் சொல்கிறான், ஒழுங்காக மேடம் கிட்ட நடந்துக்கோ இல்லைனா சாவடிச்சிடறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து இவங்க உள்ளே வந்தோடனையும் நான் வந்து ஒய்ஃபை காப்பாற்றிட்டேன், ஹஸ்பண்ட் உள்ளே அடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது தாஞ்சிரோ கேட்குறேன், உங்களுக்கு ரத்தம் குடிக்கணும் போல் தோணுமே எப்படி குடிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது டக்குன்னு இவன் அடித்து எங்களை பார்த்தா என்ன அப்படியா தெரியுது அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அதோட என் பேர் தான் டமாயோ, அவன் தான் வந்து யோஷிடோ, அதோட நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு சொல்லும் போது இந்த பையன் அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அப்புறம் வந்து உள்ளே வாங்க கொஞ்சம் நம்ம பேசணும் அப்படின்னு மாதிரி சொல்லி நெசுக்கு வந்து கீழே படுத்துக்கிட்டா. அப்போ தாஞ்சிரோ வந்து இந்த மாதிரிலாம் படுக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது பரவாயில்ல அவள் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. நாங்கள் வந்து பிளட் பேங்க்லேருந்து தான் வந்து பிளட் குடிப்போம், அது கொஞ்சமாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது தாஞ்சிரோக்கு அந்த சென்ஸ் தெரியுது. அதனால தான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களான்னு மாதிரி சொல்லும் போது ஆமாம் அது மட்டும் இல்லை நான் இவனை 200 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணி தான் வந்து இவனை டீமன் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அப்படியா அப்படின்னு மாதிரி கேட்டு உங்களோட இயர் என்ன அப்படி உங்களோட வயசு என்னன்னு மாதிரி கேட்குறான். அப்போ வந்து அந்த பையன் வந்து குத்திட்டு பொண்ணுங்கிட்ட வயசு கேட்கக்கூடாதா அப்படின்னு மாதிரி அடிச்சிட்ருக்கான். என்ன கோவப்பட்டுட்டு இருக்கும் போது தமாயோ அப்போ கூட ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னு மாதிரி யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாத யோஷிரோக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் டீமனே ஆக்கினேன் அப்படின்போது தாஞ்சிரோவும் ஆமாம் இவங்க உண்மை தான் சொல்கிறாங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறான். இப்போ வந்து மூசான் அமிச்ச 2 டீமன்ஸ் வந்து பிளட் டீமன் ஆர்ட் யூஸ் பண்ணி தாஞ்சிரோவை தேடிட்டுருக்காங்க. டமாயா வந்து சொல்கிறான் இந்த மாதிரி டீமனை ஹியூமனாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லும் போது தாஞ்சிரோ ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறான். அதனால இந்த பையன் அடிச்சிடுறான். அப்போது டமாயா ரொம்ப கோவப்படுறா, நீங்கள் தானே சொன்னீங்க அவனை அடிக்கக்கூடாதுன்னு, அதனால தான் தூக்கி போட்டேன் அப்படின்னு ஃபன் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து டமாயா சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து நெசுக்கோட பிளட் சாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னனையும் எதுக்குன்னு மாதிரி தாஞ்சிரோ கேட்குறான். எதுக்குன்னா வந்து மேபி அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அதோட இவன் 2 இயர்ஸ் ஆகியும் ரத்தம் குடிக்காத இருக்கா, அதோட வெறியும் பிடிக்கல, அதனால தான் சொல்கிறேன்.
அதோட மூசான்க்கு கிட்டேயும் 13 பேர் கீழே வேலை செய்கிறாங்க. அவங்களோட பட்ஸும் கிடச்சதுனா கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஹியூமனாக மாற்ற தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எல்லாரையும் ஹியூமனாக மாற்ற அப்படின்னு மாதிரி அப்ரிஷியேட் பண்ணனையும் இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, கோவப்படுறான். அப்போ இந்த டீமன்ஸ் அட்டாக் பண்ணுது. இதோட இந்த எபிசோட் முடியுது.